الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله وقال تعالى في القران الكريم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم وقال نبينا صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر وقال عليه الصلاه والسلام அல்லாஹ் ஜல்லஷானஹு ரமலானுடைய மாதங்களில் நாம் எல்லாம் எப்படி நோன்பு இபாதத்துக்களை செய்து எப்படி ரப்புடன் தொடர்பை நாம் பலப்படுத்திக் கொள்கிறோமோ அதே போன்று அடியாருடன் இருக்கக்கூடிய தொடர்புகளை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்மணிநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இந்த உலமாக்கள் அழகாக விளக்கம் கூறுவார். ரமலான் மாதங்களில் இரண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது, இரண்டு நோக்கங்கள் இருக்குது. அந்த இரண்டை யார் சரிவர பூர்த்தி செய்வார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடன் உள்ள தொடர்பையும் பலப்படுத்திக் கொள்வார்கள், அடியார்களுக்கு மத்தியில் உள்ளக்கூடிய தொடர்புகளையும் பலப்படுத்திக் கொள்வார்கள். முதலாவது ஹுகூகுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். ரமலான் மாதங்களில் நோன்பு நோக்கிறோம், தராவீஹ் தொழுகிறோம், சஹர் செய்கிறோம், இஃப்தார் செய்கிறோம், அல்லாஹ்விடத்தில் மன்றாடி துஆ செய்கிறோம். இதெல்லாம் அல்லாஹ்வுக்கும் நமக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பை பலப்படுத்துவது. இரண்டாவது ஒன்றிற்கு நமக்கும் நம்முடைய உறவுகளுக்கும் நம்முடைய இரத்த பந்தங்களுக்கும் நம் அண்டை வீட்டாருக்கும் நம் சொந்தங்களுக்கும் ஏழை மக்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய உறவை பலப்படுத்துவது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்டாங்க, நபி இப்படி கேட்குறாங்க சஹாபாக்களை, ஹைருன் நாஸ், மக்கள் சிறந்தவங்க யார் தெரியுமான்னு கேட்குறாங்க. சஹாபாக்கெல்லாம் மனசில் நிறைய ஓடுது, இவர் சிறந்தவராக இருப்பாரா, உமர் ரலியல்லாஹு சிறந்தவராக இருப்பாங்களா, அபூபக்கர் ரலியல்லாஹு சிறந்தவராக இருப்பாங்க என்பதாக மனதில் சஹாபாக்களுக்கு நிறைய எண்ண ஓட்டங்கள் ஓடுது. கண்மணிநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே வார்த்தையில் சொன்னார்கள், மை யன்ஃபஉன் நாஸ், மக்கள் சிறந்தவர் யாருன்னு சொன்னா அவரை கொண்டு பிறருக்கு பலன் கிடைக்கும், அவரை கொண்டு பிறர் லாபம் அடைவார், அவரை கொண்டு பிறர்கள் நிம்மதியாக இருப்பார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறர் நலனை யார் கருதி வாழ்கிறார்களோ அவர்கள் தான் மக்கள் சிறந்தவர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அதனால்தான் ஜகாத் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அமல். 5 நேர தொழுகையை தொழுகிறார், ஆனால் ஜகாத் கொடுக்கலன்னு சொன்னா அந்த தொழுகை ஏற்றுக்கொள்வதில் சந்தேகம் இருக்குது. என்ற குர்ஆன் எங்க வசனத்தை எடுத்து பார்த்தாலும் வகீமுஸ் ஸலாத்த வாத்துஸ் ஸகாத், தொழுகைக்கு அடுத்த வார்த்தையே ஜகாத்தை பற்றி தான் வரும். ரெண்டு சேர்த்த மாதிரி வரும். 5 நேர தொழுகையை சரிவர நிறைவேற்றுகிறார், ஆனால் ஜகாத்தை சரிவர கொடுக்கலன்னு சொன்னா அவருடைய தொழுகை நாகிஸ் என்பதாக சொல்லுகிறார் உலமாக்கள். சில உலமாக்கள் இன்னும் ஷதீதாக இன்னும் கடுமையான வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள், அவருடைய தொழுகை கூடவே கூடாது என்பதாக கூட பயன்படுத்துகிறார்கள். இப்போ ஜகாத் ஆக முக்கியமானது. ஜகாத்துடைய அசல் நோக்கம் என்னன்னு சொன்னா வறுமையே இருக்கக்கூடாது, ஏழைகளே இருக்கக்கூடாது என்ற ஒரு நோக்கம் தான் ஜகாத்துடைய அடிப்படை நோக்கம். இன்னைக்கு அது போல இல்லை. வருடம் வாங்குறவங்க வருஷம் வாங்கிட்டே தான் இருக்கிறாங்க. போன வருஷம் 5000 ரூபா கொடுத்தவர் இந்த வருஷம் 6000 ரூபா கிடைக்குமான்னு எதிர்பார்க்கிறாங்க. சில தவறுகளை நம்ம செய்யணும். ஜகாத்தை நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா கியாமத்துக்கு அருகாமையில் யத்தி அல ஸமான் ஒரு காலம் வரும். அந்த காலங்களில் ஜகாத்தை சுமையாக நினைப்பார்கள். சிலர்கள் இப்படி வருவார்கள், ஜகாத்தை கடனாக எண்ணுவார்கள். கடனை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும், வந்து வீட்டு வாசல்ல நிற்பான். கடனாக நினைப்பார்கள், ஜகாத்தை சுமையாக நினைப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. ஜகாத்தில் சில தவறுகள் இருக்குது. நம்மளாம் நினைக்கிறோம் ரமலான் மாதத்தில் தான் ஜகாத் கொடுக்கணும், ரொம்ப சிறப்பான மாதம், கண்டிப்பான சிறப்பான மாதம் தான், எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் ஜகாத்தை கணக்கிட்டு அவசியமாக இந்த மாதம் தான் கொடுக்கணுமான்றது கிடையாது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் முஹர்ரம் மாதத்தில் கொடுத்தாங்க, ஷாபான் மாதத்தில் கொடுத்துருக்கிறாங்க. ஜகாத் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்றால் நமக்கு எப்போ கடமையாகுதோ அன்னையிலிருந்து கொடுக்கணும். அதனால அரபியில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அவுலானுல் ஹவுல்,
ரமலானுடைய பிறை 1 அன்னைக்கு எனக்கு ஜக்காத் கடமையானால் எவ்வளவு கொடுக்கணும் பின்னாடி சொல்றேன். ஜக்காத்துடைய அளவு நிசாபுடைய அளவு ரமலான் 1க்கு எனக்கு முதலாம் தேதி எனக்கு ஜக்காத்துடைய அளவுக்கு நிசாப் அடைந்து விட்டது என்றால் அடுத்த வருடம் ரமலான் உடைய முதல் பிறை அன்னைக்கு ஜக்காத்துடைய பணத்தை நான் தனியாக எடுக்கணும். இல்லைங்க நான் எடுக்கல அப்படின்னா நான் செய்தது தவறு. கணக்கிட்டு கொடுக்கணும். ஜக்காத் என் கடையில் எவ்வளோ ஸ்டாக் இருக்கு பார்க்கணும், கணக்கு போடணும். எவ்வளவு சரக்கு இருக்கு, எவ்வளவு சரக்கு நான் விட்டு இருக்கிறேன் என்பதாக கணக்கிட்டு ஜக்காத்தை கொடுக்கணும். ஜக்காத்துக்கான தேதியை முடிவு செய்யணும். தேதி முடிவு செய்து ஜக்காத்தை கொடுக்கணும். இன்னும் செய்யற பெரிய தப்பு என்னன்னு சொன்னா ஜக்காத்தை சில்லறையா கொடுக்க கூடாது. 10 ரூபா மாத்தி வச்சுக்கிட்டு பெருநாள் கால வருவோம் தான் குடி 10 ரூபா. சில பேர் புது நோட்டாலாம் வாங்கி வச்சிருப்பாங்க, 20 ரூபா பேங்க்ல கேட்டே வாங்கி வைப்பாங்க, இதாங்க குடி 20 ரூபா. 20 ரூபாவும் 30 ரூபாவும் 40 ரூபாவும் 50 ரூபாவும் பிரித்து கொடுப்பதன் பேர் ஜக்காத்து கிடையாது. ஜக்காத்துடைய அசல் மக்சத் என்னன்னு சொன்னா ஜக்காத்தை மொத்தமாக கொடுக்கணும். அடுத்த வருடம் நம்மிடம் வாங்குபவர் அடுத்த வருடம் திருப்பி வந்து வாங்கக்கூடாது. இந்த வருஷம் வாங்கினாலும் அடுத்த வருடம் அவர் ஜக்காத் கொடுக்கக்கூடிய அளவிற்கு தகுதி வாய்ந்தவராக உருவாக்க வேண்டும் என்பதுதான் ஜக்காத்துடைய அடிப்படை நோக்கம். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒட்டகமாக கொடுத்தாங்க ஜக்காத். உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலத்துல ஜக்காத்தை தேடி போனாங்க. யாராவது வாங்குறதுக்கு ஆள் இருக்கிறீங்கன்னு. வாங்குறதுக்கு ஆளே இல்லை. ஒரு கட்டத்தில் கொண்டு வந்த ஜக்காத்தை மறுபடியும் தன்னுடைய நாட்டுக்கே கொண்டு போனாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையா இருந்துச்சு. இன்னைக்கு வருடம் கொடுக்குறோம், வருஷம் அவருக்கே கொடுக்குறோம், வருஷம் அவரே வாங்குறாரு. அவருடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்லை. அதனால் ஜக்காத்தை மொத்தமாக கொடுக்கணும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா ஜக்காத்தை தேடி போய் கொடுக்கணும். வீட்டில் வந்து கேட்பவர்களுக்கு பேர் கொடுப்பதன் பேர் ஜக்காத் இல்லை. ஜக்காத் யாருக்கு தேவையோ அவர்களை தேடி சென்று அவர்களை அணுகி அவரிடத்துல இது ஜக்காத்து தான் சொல்லி நியத்தை வைத்து கொடுக்கணும். அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் உலமாக்கள் சொல்றாங்க தஅய்யுனுல் மால், மாலை பணத்தை குறிப்பிட்டு கொடுக்கணும். இந்த பொருள் இந்த ஜக்காத்துடைய பணம் என்பதாக கணக்கிட்டு அந்த தொகையை ஒதுக்கிவிட்டு அழகான முறையில் ஜக்காத் கொடுக்கணும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் உலமாக்கள் சொல்லிக்காங்க. அன்பானவர்களே, ஜக்காத் எவ்வளவு கொடுக்கணும்? சொன்ன பட்டியலே நீளமான பட்டியல், நேரம் ரொம்ப குறையும். ஆனால் நம்ம இடத்துல இப்படி சொல்லி காட்டுறோம் மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். நீங்கள் வச்சிருக்கிற காசெல்லாம் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் வச்சிருக்கிற காசெல்லாம் நம்ம நினைக்கிறோம் ஏன் காசு, ஏன் பணம், என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய வீடு எல்லாம் நம்ம நினைக்கிறோம். நல்லா என்ன வார்த்தையை சொல்லுகிறாங்கன்னா மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். இதெல்லாம் நாம் கொடுத்தது உங்களுக்கு. நான் கொடுத்ததிலிருந்து நீங்கள் எனக்கு கொடுங்க. மிம்மா ரஸக்னாஹும், நாம் தான் உங்களுக்கு கொடுத்தோம், அதிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் என்பதாக நம்மை பார்த்து சொல்லி காட்டுகிறான். நாம் சம்பாதித்தது என்னவென்றால் பிமா கஸபத் ஐதின் நாஸ், நம் கையால் சம்பாதித்து பாவத்தை தவிர உலகத்தில் எதுவுமே கிடையாது. உலகத்தில் எதுவுமே சம்பாதிக்கலாம். அதனால நம்ம சம்பாதிச்சுட்டு நம்ம சொத்துன்னு சொன்னா மௌத்தா போகும்போது ஏதாவது கொண்டு போகணும், எதுவுமே கொண்டு போறது இல்லை. அதாவது ரமேஷாசம் 3 விஷயங்கள் சொல்லுவாங்க. அல் மையத் எத்தபி சலாசத்து ரெண்டே 2 பின் வாங்கிடும், ஒன்னே ஒன்று மையத்தோடுன்னு இருக்கும். முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வாஹலி, அவருடைய குடும்பத்தார். இரண்டாவது சொன்னாங்க மாலி, அவருடைய பொருளாதாரம். கஷ்டப்பட்டு சம்பாதிக்க அந்த காசு இருக்காங்க. அந்த காசு யாருக்கு சம்பாதிக்கிறோம்? நம்முடைய பொண்டாட்டி, பிள்ளைங்க, நம்முடைய உறவுகளுக்கு, நம்ம சொந்த மருந்துகளுக்கான தான் சம்பாதிக்கும். இந்த 2மே வாபஸ் ரிட்டர்ன் வந்துடும். இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க யாரும் சொல்லலாம், ஒன்னே ஒன்று மட்டும் இருக்கணுமே, அது எதுன்னு கேட்டாங்க. எக்ஃபி வாஹித், ஒன்னே ஒன்று மட்டும் தான் பாக்கியா இருக்கும். அது எதுன்னு சொன்னால் வாமலி, நீங்கள் செய்த நல்ல அமல்கள் மட்டும்தான் உங்களுடன் வரும், காசு பணம் எதுவுமே வராது. அதனால அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் எந்த ஒன்றை உங்களுக்கு கொடுத்தோமோ அதிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். இப்போ எவ்வளோ கொடுக்கணும்? நிறைய கேட்குறேன். நம்மளுக்கு டேக்ஸ் எவ்வளோனா 10% கொடுக்கணும். இன்கம் டேக்ஸ் ஐடி ஃபைல் பண்ணுறவங்க 10% கொடுக்கும் ஜிஎஸ்டிலாம். சில 8% இருக்கும், 9% இருக்கும். ரொம்ப சிம்பிளாக 87 கிராம் தங்கம், 87 கிராம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னு சொன்னாங்க. 11 சவரன் நம்மிடம் தங்கம் இருந்தது சொன்னால் 2 கிராம் 250 மில்லி கிராம் ஜக்காத்தா கொடுக்கணும். 87 கிராம் 11 சவரன் பொண்ணு கல்யாணத்துக்காண்டி சேர்த்து வச்சு கண்டிப்பாக கொடுக்கணும். என்னுடைய மனைவிக்காண்டி நான் அழகழகாக பார்த்து வாங்கி வச்சிருக்கேன், கண்டிப்பாக கொடுக்கணும்.
இந்த கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகுனா, இந்த மறுமை நாளையில் நமக்கு மிகப்பெரிய ஒரு மிருகமாக அல்லது பாம்பாக உருமாற்றப்பட்டு நம்ம மீது அது சாட்டப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்றதுக்கு நம்மளுக்கே பயமா இருக்கு. அந்த காலம் எப்படி இருக்கும், அந்த நிலைமை எப்படி கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா நமக்கு தெரியும். 87.5 கிராம் தங்கம் இருந்தால் மகளுக்கோ அல்லது மனைவிக்கோ யாருக்கு வைத்திருந்தாலும் அதிலிருந்து 2 கிராம் 250 மில்லிகிராம் ஸகாத்தாக கொடுக்கணும். ஒவ்வொரு சவரனுக்கும் 200 கிராம் 200 மில்லிகிராம் கூடிக்கிட்டே வரும். 12 சவரன் இருந்ததுன்னு சொன்னா 2 கிராம் 400 மில்லிகிராம். 13 சவரன் இருந்தால் 2 கிராம் 600 மில்லிகிராம். 14 சவரன் இருந்தால் 2 கிராம் 800 மில்லிகிராம். 15 சவரன் என்றால் 3 கிராம். இது தங்கத்துடைய நிசாப். நிசாப் சொன்னா இப்போ தங்கம் பெரும்பாலும் பெண்களிடம் இருக்குது. சில நேரமா என் பொண்டாட்டியோட நகை எடுத்தா பெரிய பிரச்சனை வந்துருக்கு, இல்லை கொடுத்துதான் ஆகும். பெண் நம்முடைய சார்ந்து இருக்கிறாங்க, அதனால் அவர்களுடைய இருக்கக்கூடிய அந்த தங்கத்திலிருந்து நம்ம ஸகாத்தை வெளியாக்கணும். இரண்டாவது, வெள்ளியுடைய 612 கிராம் வெள்ளி இருந்ததுன்னு சொன்னா அதிலிருந்து 2% கணக்கிட்டு ஸகாத்து கொடுக்கணும். இங்க 612 கிராம் புழக்கம் இல்லை, வெள்ளியுடைய புழக்கம் ரொம்ப குறையும். அதனால் இன்று கிரயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் ரேட் எவ்வளவோ அந்த மார்க்கெட் ரேட்டை கணக்கிட்டு ஸகாத். இன்னைக்கு எவ்வளவு மார்க்கெட் ரேட்? 79 ரூபா பைசா ஒரு கிராம். 79 ரூபாய் 50 பைசா இன்னைக்கு மார்க்கெட் ரேட். இன்னைக்கு கரெக்ட் 612 கிராம் எவ்வளவு வருதுன்னு சொன்னா 48,695 ரூபாய் வருது. 48,695 ரூபாய் சென்ற வருடம் ரமலானில் முதல் பிறை அன்று இருந்ததென்றால் இந்த வருட ரமலான் வரைக்கும் இந்த நிசாபுடைய அளவு 42,625 ரூபாய் அப்படியே இருந்ததுன்னு சொன்னா ஸகாத் கடமை. நல்லா புரிஞ்சுக்கணும். இல்லைங்க, நடுவில் கூடு. போன வருஷம் ரமலான்ல 49,000 ரூபாய் இருந்துச்சு உதாரணத்துக்கு அப்படின்னா, நடுவில் அப்படியே 2 லட்சம் கூடுச்சு, 3 லட்சம் கூடுச்சு, 5 லட்சம் கூடுச்சு, 6 லட்சம் கூடுச்சு, 10 லட்சம் கூடுச்சு. அது வந்து ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. இந்த வருஷம் ரமலானுடைய பிறை முன்னன்னைக்கு நம்ம அக்கௌண்ட்ல 10 லட்சம் இருந்துச்சு, நம்முடைய சேமிப்புல 10 லட்சம் இருந்துச்சுன்னா 10 லட்சத்துக்கு சேர்த்து ஸகாத் கொடுக்கணும். இல்லைங்க, போன வருடம் ரமலான் அன்னைக்கு முதல் பிறை அன்னைக்கு 49,000 ரூபாய் இருந்துச்சு. நடுவில் ஒரு 6 மாசம் கழிச்சு 50 லட்சம் வரைக்கும் வந்துச்சு. திடீர்னு வியாபாரம் லாஸ் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையாக போயிடுச்சு. இந்த பிறை ரமலானுடைய பிறை வருவதற்கு ஷாபானிலோ அல்லது ரஜபிலோ 48,000 ரூபாயை விட நிசாபை விட குறைஞ்சிடுச்சுன்னு சொன்னா ஸகாத் கடமை இல்லை அவர் மேல. எவ்வளவு ஈஸியான மார்க்கம் பாருங்க. நிசாபுடைய அளவு உங்களுக்கு ஸகாத் கொடுக்கக்கூடிய அளவு வந்தால் மட்டுமே, ஒரு வருட காலம் உங்களிடம் அந்த பணம் புழக்கத்தில் இருந்தால் மட்டுமே ஸகாத் உங்கள் மீது கடமை. நீங்க நம்ம வீட்டுக்குலாம் அட்வான்ஸ் கொடுத்துருங்க. எவ்வளவு கொடுத்துருக்கோம்? 50,000 ரூபாய் அட்வான்ஸ். ஒரே இடத்துல அப்படியே முடங்கியே கிடக்குது. இதுக்கு ஸகாத் கொடுக்கணும், கண்டிப்பா கொடுக்கணும். 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் தான் கண்டிப்பா கொடுக்கணும். இடத்தை வாங்கி போட்டு வைத்திருக்கிறார், சொந்தமா வைத்ததா தப்பே கிடையாது. விற்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டால் அதிலிருந்து ஸகாத் கொடுக்கணும். லீஸுக்கு விட்டு லீஸ் விடுவது தவறு. ஆனால் அந்த பணத்தில் வரக்கூடிய பொருளாதாரத்திலிருந்து நம்ம ஸகாத் வெளியாக்கணும். நமக்கு யாராவது கொடுக்க வேண்டிய கடன் இருக்குது, கடன் கொடுக்க வேண்டியது. சில கடன் கொடுக்கவே ரிட்டனே வராது. அப்படிப்பட்ட கடன் வரும் என்ற நம்பிக்கையுடன் கடன் கொடுத்திருக்கிறாங்க. அந்த கடன் வந்த பிறகு ஸகாத் கொடுக்கலாம், அல்லது வருட வருடம் கணக்கிட்டு அதில் கொடுக்கலாம். ஆக மொத்தத்தில் அந்த பணத்துக்கு ஸகாத் கொடுக்கணும். பேங்க்ல அக்கௌண்ட்ல காசு கேஷ் போட்டு வச்சிருக்கிறாரு, அதுல இருந்து ஸகாத் கொடுக்கணும். அன்பானவர்களே, இது போன்ற முறைகள் இருக்குது. அந்த முறைக்கு ஏற்ப ஸகாத்தை கொடுக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தருவானாக. நாங்கள் இன்னைக்கு ரொம்ப அற்பமாக நினைக்கிறோம் ஸகாத். ஸகாத் லுங்கி கேள்விப்பட்டிருக்கோமா? ஸகாத் புடவை ஒரு உயர்தரமான அமலை சாதாரணமாக இழிவாக எண்ணி இருக்கிறோம். ஸகாத் துணி எங்கேயாவது இருக்கிறதே மட்டமான துணி ஸகாத் புடவை. இப்படியெல்லாம் மார்க்கத்தில் நம்மளுக்கு வழிகாட்டு. கொடுங்க, அழகான முறையில் கொடுங்க. நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதை அல்லாஹ் மறுபடியும் உங்களுக்கு அழகானதாக தருவார். ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறார். 3 விஷயங்கள் செல்வந்தர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஒபுதகி பீமா ஆதாகல்லாஹு, அல்லாஹ் எந்த ஒன்றை உங்களுக்கு கொடுத்திருக்கிறானோ
வப்தகி ஃபீமா ஆதாகல்லாஹு தாருல் ஆகிரா, அல்லாஹ் எந்த ஒன்றை உங்களுக்கு கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு நீங்கள் ஆகிரத்தை அடைந்து கொள்ளுங்கள். அதை கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ளுங்கள். அது காசாக இருக்கலாம், சிந்தனையாக இருக்கலாம், நல்ல நினைவாற்றலாக இருக்கலாம், பொருளாதார வசதியாக இருக்கலாம், அறிவு ஞானமாக இருக்கலாம். நம்மிடம் எந்த ஒன்று கொடுத்திருக்கிறானோ எதுவாக இருந்தாலும் அதை கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ளுங்கள். இது முதலாவது சொன்ன ஒரே ஆயத்து தொடர்படியாக வரக்கூடிய வசனம். இரண்டாவது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, உங்களுக்கு மறந்துடாதீங்க, நீங்களாம் மறந்துடாதீங்க, உலகத்தில் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு, அதை மறந்துடாதீங்க. என்ன பங்கு? உலகத்தில் கொஞ்ச நாள் வாழ்றோம், எதையுமே கொண்டு போகிறது, எதையும் கொண்டு போக முடியாது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்கள் உலகத்தை விட்டு போயிட்டாங்க, எவ்வளோ பேர் லட்சாதிபதிகள், பல பில்டிங்கை கட்டி காத்தவர்கள், பல லட்சம் ரூபாய் அன்றாட டேர்ன் ஓவர் பண்ணவர்கள், ஒரே ஒரு பூகம்பம், ஒரு சுனாமி, ஒரு கொரோனா, ஒரு ரொட்டி துண்டுக்கு சிரமப்பட்டார்கள், தண்ணீர் குடிப்பதற்கு சிரமப்பட்டார்கள், சுனாமி, தண்ணீர் கேட்டு கூட தண்ணி வந்து தானா தண்ணீரை குடிக்க முடியல, அது போன்ற ஒரு நிலைக்கெல்லாம் தள்ளப்பட்டார்கள். அதனால் நமக்கு அல்லாஹ் எந்த ஒன்றை கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, உங்களுக்கு உலகத்தில் எந்த ஒன்றை கொடுத்திருக்கிறானோ நீங்கள் மறந்து விடாதீர்கள், அதை கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ளுங்கள். மூன்றாவது அல்லாஹ் ஜல்லஷானஹு சொல்லினார், அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக, உங்களுக்கு அல்லாஹ் ஒரு உபகாரம் செய்திருக்கிறார், அந்த உபகாரத்தை நீங்கள் பிறருக்கு செய்யுங்கள். அஹ்சின், நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நல்ல நிலையில உங்களை வைத்திருக்கிறார், அது போன்று நீங்கள் பிறருக்கு நல்ல நிலையில் நீங்கள் வைக்கக்கூடிய அந்த நிலைக்கு நீங்கள் உங்களை உருவாக்கி கொள்ளுங்கள். அதனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஜகாத்தை தெரிவர அதை சரியான முறையில் அந்த சட்டத்தை அணுகி ஒவ்வொரு பொருளையும் கணக்கிட்டு அழகான முறையில் ஜகாத்தை கொடுத்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை தந்தருவானார். குறுகிய நேரம் ஜகாத்துடைய சட்டங்கள் ஏராளமாக இருக்கு, ஒன்றும் குறுகி சின்ன சின்ன சட்டங்கள்லாம் நிறையா இருக்குது. இது அடிப்படை, இப்போ சொல்லப்பட்டது அடிப்படை. இதிலிருந்து நம்ம என்ன கேட்டகரியில் இருக்கிறோம், நமக்கு என்னென்ன பொருளாதாரம்லாம் இருக்குது, நம்மளுக்கு என்னென்ன வருமானம்லாம் இருக்குது, இதெல்லாம் முதல்ல கணக்கெடுக்கணும். கணக்கிட்டு பொறுமையாக அதிலிருந்து ஜக்காத்தை வெளியாக்கணும். ஜக்காத் வெளியாக்காமல் இருந்து விடாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காலத்தில் ஜக்காத் கொடுக்கக்கூடிய பணம் ஒரு காலத்தில் குறையாது. கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்? உங்களிடமிருந்து எப்படி எடுக்கணும் அல்லாஹ்வுக்கு தெரியும். நோய்வாய்ப்பட்டு எடுக்கலாம், திடீர்னு பணமே காணாமல் போயிட்டே இருக்கிறா, திடீர்னு பணம் காணாமல், நல்லா தான் போறா, திடீர்னு பைக்கில் பயமுறுத்துறதுக்காக சொல்லப்படவில்லை. அல்லாஹ்வுக்கு எடுக்கும் வழி தெரியும் ரப்புக்கு. அதனால் அல்லாஹ் கொடுக்கப்பட்ட, அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த அருட்கொடையை நீங்கள் பிறருக்கு கொடுத்து அந்த பாக்கியத்தை அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. எது சொல்லப்பட்டதோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. இது சம்பந்தமான டவுட்டோ அல்லது சந்தேகங்களோ இருந்துன்னு சொன்னால் நம்ம மொஹல்லாவில் இருக்கக்கூடிய உலமாக்கள் இருக்காங்க, பள்ளியில் உலமாக்கள் இருக்காங்க, நம்முடைய பொருளாதாரம் என்னென்ன ரீதியில் பொருளாதாரம் வருகிறது, என்னென்ன ஷாக்கெல்லாம் வைத்திருக்கிறோம் என்பதை சொல்லி அதற்கு ஏற்ப நம்முடைய ஜக்காத்தை சரிவர வெளியாக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம்முடைய தந்தருவானாக. வாக்குதான்